சூப்பர் ஸ்டாரோட பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம சேனல் சார்பாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ 1975ல அபூர்வ ராகங்கள்ல அறிமுகமாகி 1976ல 3 முடிச்சுல வில்லனிசத்துல மாஸ் பண்ணி 1977ல அவர்கள் படத்து மூலமாக நல்ல நடிகர் என்ற பேரை எடுத்தாருங்க. அடுத்து பரட்டை கதாபாத்திரத்துல பட்டி தொட்டி எல்லாம் புகழ் பெற்றாருங்க. 16 வயது நிலை மூலமாக அதே வருடத்துல உணர்வு பூர்வமான கதாபாத்திரத்துல நடிச்சு வெற்றி பெற்ற திரைப்படம் தாங்க புவனா ஒரு கேள்விக்குறி. அடுத்து 1978ல ரஜினியை ஹீரோவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட திரைப்படம் தான் பைரவி. இந்த படத்துல தாங்க சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் அறிமுகமானது. அதே வருடத்துல ரஜினியோட நடிப்பு திறமைக்கு சான்றளித்த திரைப்படம் தாங்க முள்ளும் மலரும். அடுத்து 1979ல எளிய மனிதர்களோட வாழ்வியலை பேசியது 6 இருந்து 60 வரை. 1980ல ரஜினியோட மாஸ் ஆக்ஷன் அந்தஸ்தை உறுதிப்படுத்தியதுங்க பில்லா. அதே வருடத்துல வித்தியாசமான உணர்வுபூர்வமான காதல் கதைக்கு ஜானி, கிராமத்து அதிரடி ஆக்ஷனுக்கு முரட்டு காலை. அடுத்து 1981ல சிறந்த நகைச்சுவை திரைப்படமாக தில்லு முள்ளு, இரட்டை வேடத்தில் நெற்றிக்கண், 3 வேடங்களில் 3 முகம். 1983ல ரஜினியோட அதிரடி ஆக்ஷன் ஸ்டைல் என ரசிகர்களை கவர்ந்ததுங்க பாயும் புலி. அடுத்து 1984ல சிறந்த நடிப்புக்கான விருதை பெற்றதுங்க நல்லவனுக்கு நல்லவன். 1985ல 100வது திரைப்படம் ஸ்ரீ ராகவேந்திரா தோல்வியை தழுவினாலும் சிவாஜியுடன் இணைந்து நடித்த படிக்காதவன் திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றதுங்க. அதன் பிறகு 1986ல நான் அடிமை இல்லை மிஸ்டர் பாரத் மாவீரனாக இருந்தாலும் 1987ல வேலைக்காரன் மனிதனாக வலம் வந்து 1988ல குரு சிஷ்யன் அண்ணன் தம்பி பாசத்திற்கு தர்மத்தின் தலைவனாக 1989ல ராஜாதி ராஜா மாப்பிளை ராஜா சின்ன ரோஜான்னு இருந்தாலும் 1990ல பணக்காரனாக வலம் வந்தாருங்க. 1991ல குடும்பத்திற்கு தர்மத்துறையாக சிறந்த காவியத்திற்கு தளபதியாக மாறி 1992ல மன்னன் என்ற அந்தஸ்தோடு அண்ணாமலையை அகிலம் போற்றும் படமா மாத்தினாருங்க. அடுத்து 1993ல எஜமானா இருந்து 1994ல வீராவா இரட்டை வேடத்துல மாஸ் பண்ணி 1995ல இந்திய சினிமாவையே பிளாஸ்ட் பண்ணாருங்க பாஷாவாக. இதையெல்லாம் தாண்டி உலக நாடுகள் வரையும் பிரசித்தி பெற்றாருங்க முத்துவாக. அடுத்து 1997ல ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் முடிக்கிறானே. 1999ல மாபெரும் படைய உருவாக்குனாருங்க படையப்பாவா. இந்த படையப்பா இப்ப ரீ ரிலீஸ் ஆகிருக்கு, எல்லாரும் பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்க. அடுத்து 2002ல பாபாவா ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து 2005ல சந்திரமுகிக்கு சாதனையை கொடுத்து 2007ல அரசியலுக்கு சிவாஜி என்ற சர்க்கார் அமைத்து 2008ல கெஸ்ட் ரோலுக்கு குசேலனாக இருந்தாலும் 2010ல உலக சினிமாவையும் திரும்பி பார்க்க வைத்து இந்திய சினிமாவையே புரட்டி போட்டாருங்க எந்திரனாக. அடுத்து 2016ல கபாலியா ஹிட்ட கொடுத்து 2018ல 2.0 மூலமாக ரெக்கார்ட படைத்தாருங்க பாக்ஸ் ஆபீஸ்ல. அந்த ரெக்கார்டை இதுவரைக்கும் அவராலேயே முறியடிக்க முடியலங்க. இவர் அரசியலை புறக்கணித்ததுக்கு ஒரே காரணம் ஆன்மீகம் தாங்க. தொடர்ந்து 3 தலைமுறையாக உச்சத்தில் இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எங்களின் அண்ணி நம்பி யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள்.